ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சவுத் தமிழ்நாடு சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இது ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு. இதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாயை எப்படி பிஸ்கெட்டை கேட்ச் பண்ணுது, வாயிட்டு எப்படி பிடிக்கும், அதுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். நம்ம அது ஒரு ஏபிசிடி லெட்டர் வச்சு நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரெயின் பண்ணணும். உடனே ட்ரெயின் பண்ணலாம் பெருசாக வராது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ நான் வீடியோக்குள்ளே போவோமா? இப்போ அந்த ஏபிசிடி எப்படி சொல்லிக் கொடுக்க மட்டும் பாருங்கள். ஏன்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துக்கிட்டு அதை எப்படி கேட்ச் பண்ணுது பாருங்கள். இதுதான் அந்த கேட்சிங். கரெக்டாக கேட்ச் பண்ணுது பார்த்தீங்களா? நம்மளாலாம் அப்படி கேட்ச் பண்ண முடியாது. அதுக்கு பி அப்படின்னு சொன்னால் அது அடுத்து சின்னு சொன்னால் அது சி கரெக்டாக கேட்ச் பண்ணும். சி இந்த மாதிரிலாம் கேட்ச் பண்ண முடியாது. மனுஷனால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஒரு டாக்டரால் கரெக்டாக கேட்ச் பண்ணி எல்லாமே பண்ணணும். பக்கத்தில் உள்ள சிசியில் இருக்காப்புல அவரை நம்ம என்னென்னா இவர் மிஸ் பண்ணாருன்னா அவர் கொடுக்கலான்னு பார்த்தோம், ட்ரைனிங் கொடுக்கலான்னு பார்த்தோம். பட் இவரே கரெக்டாக கேட்ச் பண்ணி பார்க்கறதுனால நமக்கு அவருக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்க முடியாது. போகிற போய் சேர்க்கலாம். இவங்க எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க மட்டும் பார்ப்போம். கொஞ்சம் நேரத்தில் டயர்டாகிடுவாப்பில். அதுதான் பிரச்சனை. மனுஷன் மாதிரியே என்ன சொல்லி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் டயர்டாக அவங்களுக்கும் டயர்டாகிடுது. அதில் எதுவும் மிஸ் பண்ணுவாப்பில். அதுக்கு இவர் கூட்டம்னா இவர் கோவப்பட்டுட்டு போகிறாப்புல. இவர் ஒரு ஆளுக்கே என்ன கொடுக்கணும் செய்ய எல்லாம் மனுஷன் மாதிரியே தான் இருக்கிறாப்புல எல்லாமே. நாயும் நம்மளை மதிக்கணும்னு நினச்சா நம்ம அதுக்கு உள்ள மரியாதை நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் எல்லாருமே நம்மளையும் மதிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆள் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கோவம் வந்துச்சு. நீயாட்டே சொல்லி கொடுக்குறதாட்டு அவர் கோவப்பட்டு போயிட்டாப்புல. இதில் நம்ம சரி இவரே நம்ம கிளியராக நம்ம லெசன் பண்ணி ஒரு பெரிய கலெக்டர் ஆகும். அது கிடையாது. கரெக்டாக கேட்ச் பண்ணுறாப்புல. கேட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஓகேவா? இவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சரி அவரை போய் கூட்டுவான்னு கேட்போம். இவர்கிட்ட கூட்டுவா அப்படின்னு சொன்னோம்னா இவர் கோவப்பட்டு போயிடுவாப்புல. கூட்டு வராதான் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம மனுஷன் மாதிரி தான் போகிற மாதிரி போகிறது பார்த்துட்டு திரும்ப நம்ம மட்டும் தனியாக படிப்போம் அப்படின்னு நம்ம படிக்கலாம். பார்த்தீங்களா? மனுஷன் ஆகி எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. நல்லா இப்போ கேட்ச் பண்ணாப்புல பாருங்க. இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு நேரத்தில் பெரிய ஆளாக வந்தாலும் வருவாப்புல. பாருங்கள், இந்த மாதிரி எப்படி கேட்ச் பண்ணுன்னு சொல்லி அந்த டாக்டர்லாம் ட்ரைனிங் கொடுங்க. 2 டைம் மூஞ்சி கிஞ்சில் போட்டிங்கன்னா தான் ஃபேஸ்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமில் அது ஆட்டோமேட்டிக்காக கேட்ச் பண்ணோம். அப்படியே ட்ரைனிங் ஆகிரும். இந்த மாதிரி டாக்டர்லாம் நல்லா ட்ரைனிங் பண்ணி வைங்க. எல்லாத்தையும் யூஸ் ஆகும். கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சமாக தான் சொல்லிக் கொடுக்கணும். அது கொஞ்சம் பசி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கேட்ச் பண்ணணும். நீங்கள் இதுக்காண்டியே நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஏதாவது டயர்டாகிடுச்சு அவர் கிளம்பிட்டாப்புல. நம்ம கிளம்புவோம். ஓகேவா? இப்போ நாளைக்கு அதில் இதை பார்ப்போம். படிச்சுட்டாப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.